வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குற கொஸ்டின்ஸும் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிற கான்செப்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு நிறைய ஃபார்முலாஸ் பேஸ்டு தான் நம்ம ஆன்சர் எடுப்போம். ஸோ இன்றைக்கி ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணாமல் குயிக்காக ஈஸியாக சால்வ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்குங்கிறத ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி அவங்க கேட்குற முக்கியமான சில மாடல்ஸை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ கான்செப்ட் என்ன ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கூட நம்ம 2-3 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கான்செப்டை பார்த்துடலாம். உங்களுக்கு மெயினாக கேட்க போகிற கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 3 கான்செப்ட் இருக்குது. ஒன்று சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, மூணாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த 3 ஏரியா தான் முக்கியம். இதுக்கப்புறம் நிறையா மாடல்ஸ் இருக்குது, பட் இது தெரிஞ்சால் தான் நம்ம அதுக்குள்ளேயே போக முடியும். ஸோ அதனால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரென்ஸ் இந்த 3யுமே ஃபார்முலாவே இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம கிளாஸ் போயிடலாம். ரைட். There is a concept called Pascal triangle அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பாஸ்கலில் ஆப்டிடியூடில் நிறையா சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு மட்டும் பார்க்க போகிறோம். இந்த நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும், இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் கிடையாது. நீங்கள் எக்ஸாம் ஹால்லேயே உட்காந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். இதில் சும்மா ஆட் பண்ணி எழுதுறது தான். ஃபஸ்ட்டு ஒரு 1 எழுதிக்கோங்க. 2 சைடும் 1 எழுதிட்டே வாங்க. ஸோ இங்கே ஒரு 1 அடுத்து நானாக ஒரு 1 எழுதிக்குவேன். 1 + 1 என்ன வரும்? 2. அகைன் ஒரு 1 எழுதுங்க. திரும்ப 1 எழுதுறேன். 1 + 2 3 வரும். 2 + 1 3 வரும். 1 எழுதிடுவோம். திரும்ப 1 எழுதுங்க. 1 + 3 எவ்வளோ? 4. 3 + 3 6. 3 + 1 4. திரும்ப 1 எழுதுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நம்பர்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எழுதிட்டே போகலாம். எத்தனை ரோஸ் வேணால் எழுதலாம். ஸோ நம்ம இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரைட். உங்களுக்கு 2 ரூல்ஸ் சொல்லித்தரேன். இந்த 2 ரூலை மட்டும் இந்த ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு, என்ன இயர் கேட்குறாங்களோ, எத்தனை வருஷத்துக்கு கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த ரோ நீங்கள் எடுக்கணும். இப்போ 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா இதை நம்ம 0th ரோ அப்படின்னு சொல்லுவோம். இதை ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ, இப்படி நீங்கள் எழுதிட்டே போகலாம். ஸோ இப்போ செகண்ட் ரோ 2 இயர்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இது எடுத்துக்குவேன். அதாவது 1 to 1 இருக்கு இல்லைங்களா, இந்த லைன் எடுத்துக்குவேன். 3 இயர்ஸ் கேட்டால் இந்த லைன் எடுத்துக்குவேன். 4 இயர்ஸ் கேட்டால் இந்த லைன் எடுத்துக்குவேன். 10 இயர்ஸ் கேட்டால் கூட நீங்கள் எழுதலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கேட்க போகிறது 2, 3, 5 தான். இதுதான் மேக்ஸிமமாக கேட்டுட்ருக்குறாங்க. 5க்கு மேலெல்லாம் போகாது. ஸோ 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். இது ஃபஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த இனிஷியலாக இருக்கிற 1 மட்டும் எடுக்கக்கூடாது. இந்த 1 தவிர மீதியெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த 1 விட்டுருங்க. இப்போ 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 2, 1 இந்த நம்பர் எடுத்துக்குவேன். 3 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 3, 3, 1 எடுத்துக்குவேன். 4 இயர்ஸ் கேட்டாங்கன்னா 4, 6, 4, 1ங்கிற நம்பரை நம்ம எடுத்துக்குவோம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரூல். 1 எடுக்காதீங்க. இனிஷியலாக இருக்கிறது எந்த வருஷம் கேட்குறாங்களோ அந்த வருஷத்துக்கான ரோவை எடுங்க. இப்போ நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரைட், ஒரு கொஸ்டின் சாம்பிளுக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% per annum அண்ட் இயர்ஸ் 2 இயர்ஸ். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு PNR/100ங்கிற ஃபார்முலா எடுப்பீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் அதுக்கு தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது, நீங்கள் அதை எடுத்துக்குவீங்க. இதே டிஃப்ரென்ஸுக்கு 2 ஃபார்முலா தனியாக வச்சுருக்காங்க, நம்ம அதை எடுத்துக்குவோம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம டைரெக்டாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு வருஷம் எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு நான் முதல்ல பார்க்குறேன். 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்னால் செகண்ட் ரோவில் அந்த ஃபஸ்ட் இருக்கிற 1 தவிர மீதி இருக்கிற நம்பர் எடுத்துக்குவீங்க. என்ன இருக்குது? 2, 1 இதுதானே இருக்குது, எழுதிக்கோங்க. ஸோ அந்த நம்பர் எழுதியாச்சா? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கோங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். இப்போது 10% per annum எத்தனை ரூபாய்க்கு? 1000 rupeesக்கு. அப்போ 10% 1000 rupeesல எவ்வளோங்க? 1000ல் 10% எடுத்தோம்னா 100 வருமா? எழுதிட்டேன். இப்போ அடுத்து மறுபடியும் 10% எடுக்கணும். ஆனால் 1000லேருந்து எடுக்க மாட்டேன், 100லேருந்து எடுப்பேன். 100ல் 10% எடுத்திங்கன்னா எனக்கு 10 கிடைக்கும். கரெக்டாக? ஓகே, இப்போது
சம்மே முடிஞ்சது. 2 into 100 200, 10 into 1 10, ஆட் பண்ண என்ன வரும் 210 கிடைக்கும். கரெக்டுங்களா? ரைட். இப்போது உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரென்ஸ் வேணும்னா 10 தான் டிஃப்ரென்ஸ். சிம்பிளாக முடிச்சாச்சு. இதே நீங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போனீங்கன்னா p into 1 plus r by 100 whole power n minus p எல்லாம் போட்டு எடுக்கணும். இதே மாதிரி தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபார்முலாவும் 2 இருக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் டைரெக்டாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஷார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே 2 இயர்ஸுக்கு பதிலாக நமக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் எந்த நம்பர் எடுப்பேன்? இங்கேருந்து தேர்ட் ரோவில் இருக்க நம்பர் எடுப்பேன். 331. சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 331. ரைட். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் 10% ஆஃப் 1000 100 வருங்களா? 100ல் 10% 10 வருமா? 10ல் 10% 1. மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into 100 300, 10 into 3 30, அடுத்து 1 into 1 1. ஸோ 331. உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அண்ட் டிஃப்ரென்ஸ் வேணும்னா 31 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ மூணையுமே ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர்ஸும் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் எடுத்துக்குவோம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் எழுதுறது? இப்போ நான் சொன்ன கான்செப்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். சி, எத்தனை வருஷம் கேட்குறாங்க? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்னால் என்ன எடுப்பேன்? 2 1. ஓகே. 12% 5000லேருந்து எடுக்கணும். 5000ல் 10% 500ங்களா? ரைட். 1% 50னா 2% 100. ஸோ 12% என்ன வரும்? 600 வரும். ஓகே. அகைன் நான் 12% எடுக்கணும். எதுலேருந்து? 600லேருந்து 12%. 600ல் 10% 60 அண்ட் தென் 12. ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும்? 72 வரும். அவ்வளோதான். இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 600 into 2 1200. அடுத்து இங்கே என்ன வரும்? 72 into 1 72. ஆட் பண்ணிங்கன்னா 1272. அவங்க கேட்குறது என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தானே. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இங்கே இருக்குது. 1272 இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? சிம்பிளாக சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. இப்போ இதே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக டிஃப்ரெண்ட்டான சம் இங்கே பாருங்கள். இதுதான் நான் சொன்ன ஃபார்முலா ஃபார் டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸுக்கு வந்து இப்படி 2 ஃபார்முலா இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் தான் நம்ம பாஸ்கல் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஓகே. ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின், கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். ஃபார்முலா இருந்தால் சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா இல்லாமல் பாஸ்கல் எப்படி போகிறதுன்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சம் amount at 20% per annum for 3 years is 48 rupees. Then what must be the principal amount? இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது இந்த ஃபார்முலாவில் 48ன்னு இங்கே எழுதி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை சால்வ் பண்ணலாம். இதில் நீங்கள் ஃபுல்லாக சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ வித்தவுட் யூஸிங் தட் எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 3 இயர்ஸ் கேட்டால் நான் என்ன எழுதுவேன்? பாஸ்கல் ட்ரையாங்கிள் 3 3 1 எடுப்போமா? அதை எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 3 3 1. ரைட்டா? ஓகே. இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் தெரிஞ்சால் தான் அதில் 20% எடுத்து இங்கே எழுதுவேன், அதில் 20% எடுத்து இங்கே எழுதுவேன், திரும்ப 20% எடுத்து இங்கே எழுதுவோம். பிரின்சிபல் அமௌண்ட்டே கொடுக்காட்டி பரவாயில்ல. பிரின்சிபல் அமௌண்ட்டு நம்ம எப்போவுமே என்னென்னு வச்சுக்குவோம்? 100%ன்னு வச்சுக்குவோம். கிளாஸில் நான் இது கிளியராக சொல்லியிருப்பேன். 100%. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஆல்வேஸ் 100%. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? இதை வச்சுக்கலாம். 100ன்னு வச்சுக்கலாம். இப்போ அமௌண்ட் 100ல் 20% எடுங்க. இப்போதைக்கு எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, அதனால் நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 100ல் 20% எடுத்திங்கன்னா எனக்கு 20 கிடைக்கும். திரும்ப 20ல் 20% எடுத்திங்கன்னா 10% 2, 20% 4 வருமா? ரைட். அடுத்து 4ல் 20%, 20% ஆஃப் 4. ஸோ 1%, 10% 0.4, 20% வந்து 0.8ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 20 into 3 60, 4 into 3 12, இங்கே 0.8. கரெக்டுங்களா? ஆட் பண்ணிங்கன்னா 60 72.8. பட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வேல்யூஸ் கிடையாது. எவ்ரி திங் இஸ் அ பர்சன்டேஜ். ஏன்னா 100%லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் டேக் பர்சன்டேஜ். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்தோன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? இதை வந்து நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரைட்.
இதை வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வேல்யூவை தான் நம்ம டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது 12.8% டிஃப்ரென்ஸ். எனக்கு கொடுத்துருக்கிற ஒரே நம்பர் 48. அது என்னதுங்க? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போனா டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து 48ன்னு சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஆல்வேஸ் 100%. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக ஃபார்முலாவே இல்லாமல் இவ்வளோ நேரம் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோமோ பர்சன்டேஜ் வச்சே கண்டுபிடிச்சி இதை ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 48,48,00 டிவைடட் பை 12.8 போட்டிங்கன்னா 375 வரும். தட் இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். இது ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் கஷ்டமான சம். அதை நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கு. நீங்கள் இதை ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எத்தனை ஸ்டெப்ஸ் எடுக்குது. ஃபார்முலா முதல்ல நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஓகே. ஒரு 2-3 சம்ஸ் வந்து ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இதையும் அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 50,000 16% per annum ஃபார் 2 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் கேட்டால் நம்ம என்ன எடுப்போம்? 2, 1. கரெக்டுங்களா? எடுத்தாச்சு. ரைட். ஸோ 50,000ல் 16% எடுக்கணும். சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா 10% என்ன? இதெல்லாம் மைண்டில் போடுறது, நான் சும்மா இங்கே எழுதுறேன். ஸோ 10% வந்து 5,000. அடுத்து 5% எடுத்திங்கன்னா 2,500ன்னு வரும். அதுக்கப்புறம் ஒரு 1% எடுத்திங்கன்னா 500 வரும். கரெக்டாக? ஸோ இது வந்து 10%, இது வந்து 5%, இது வந்து 1%. ஸோ டோட்டலாக எனக்கு 16% வரும் இல்லைங்களா? இதெல்லாம் மைண்டு கேல்குலேஷன் தான், சும்மா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். 5,000, 7,000, அப்போ இங்கே எனக்கு என்ன வருங்க? 8,000 வரும். அப்போது இங்கே 8,000 எழுதிடுவேன். ஓகே, பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து 8,000ல் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அகைன் 16% எடுக்க போகிறோம். ஸோ 10% எடுத்திங்கன்னா 800, 5% எடுத்திங்கன்னா 400, இன்னும் 1% வேணும், தட் இஸ் 80. ஸோ டோட்டலாக என்ன வரும்? 8, 12. ஸோ 1280ன்னு வரும். கரெக்ட். ஸோ இப்போ இது என்ன வரும்? 16,000, இங்கே வந்து 1280. ரைட். ஆட் பண்ணிங்கன்னா 08271 17280 இஸ் த ரைட் ஆன்சர். கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் இதில் எதுவுமே வந்துட்டு கஷ்டம் கிடையாது. டக்கு டக்குன்னு நம்ம சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் தான் இருக்குதே தவிர ஒரு மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. அந்த ப்ரொசீஜரில் கடன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட் சம். ரைட். இங்கே எத்தனை இயர்ஸ்? அகைன் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா ஓகே, 2 இயர்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன எடுப்போங்க? 2, 1 எடுத்தாச்சா? ஓகே, எத்தனை பர்சன்டேஜ்? 5%. 7,200ல் 5% எடுக்கணும். 10% 720, 5% 360 வருமா? ஸோ 360 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு 360லேருந்து அகைன் 5%. 10% 36, 5% 18. கரெக்டாக? ஓகே, மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே அகைன் 720 வரும், இங்கே 18 வரும். ஸோ டோட்டல் இஸ் 837. கரெக்டாக? ஸோ 738 இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான். கிளியர்? நெக்ஸ்ட்டு போகலாமா? ரைட். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 8,000 at 5% per annum ஃபார் 3 இயர்ஸ். ஸோ 3 இயர்ஸில் ஒரு கொஸ்டின். 3 இயர்ஸ்னால் என்ன நம்பர்ஸ் எடுப்பீங்க? இவ்வளோ நேரம் 2 இயர்ஸ் நம்ம 2, 1 எடுத்தோம். 3 இயர்ஸ்னால் உங்களுக்கு மறந்துட்டா கூட இங்கே எழுதிக்கோங்க. 1, 1, 1, 1, 2, 1, 1, 3, 3, 1. இதுதான் 3 இயர்ஸ்க்கு. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அதனால் 3, 3, 1 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். முதல்ல 8,000ங்கிற நம்பருக்கு நான் எத்தனை பர்சன்டேஜ் எடுக்கணும்? 5% எடுக்கணும். 10% 800, 5% எவ்வளோ வருங்க? 400 வரும். ரைட். அகைன் 400லேருந்து 5%. 400ல் 10% 40, 5% என்ன வரும்? 20 வரும். இதில் 10% 2, 5% 1 வரும். அவ்வளோதான். ரைட். 400, 4 × 3 12. அடுத்து 3 × 2 6. நெக்ஸ்ட்டு 1. ஸோ 1621. 1261 இஸ் த ரைட் ஆன்சர். இருக்கா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் 3 இயர்ஸ் வரைக்கும் 3 இயர்ஸில் எத்தனை இயர்ஸ் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாஸ்கல் மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்மால் ட்ரிக்ஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.